இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த கடவுளே, உம்முடைய கிருபை உள்ள வாழ்வுக்காக நன்றியோடு இந்த காலை வேளையிலே சிலுவையின் தியானத்தின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே ஈவாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய தயவு இரக்கத்தையும் மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்விலே தந்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் வந்து இந்த சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக, சிலுவையின் பாதையின் வழியாக பயணிக்கிற ஒரு வாழ்வை தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த வாழ்வுக்கு முன்பாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் வசனத்தோடு கேட்கிற போது எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாயிட்டாங்க சுவாமி. அன்பின் கடவுளே, இந்த நாளில் நாங்கள் பாடுகிற பாடல்களும் உம்முடைய திருவார்த்தையும் வாழ்வழிக்கும் ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற போது எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சாமி. இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுகிறோம். ஆறு முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். யஜமானனே, என் இயேசு ராஜனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. யஜமானனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. யஜமானனே, யஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான்
ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானத்தின் தெய்வம் உங்களுடைய வாழ்விலே தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளுடைய தலைப்பானது நம்பிக்கையின் வாழ்வு தரும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்பிக்கையின் வாழ்வு தரும் ஆண்டவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 17 உள்ள திருவாக்கு. அதில் 13வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் அவளை பார்த்து அவர் மேல் மனதுருகி அழாதே என்றார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேலே மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கொள்ளுகிற காரியம், நாம் நம்பிக்கொண்டு அண்டிக் கொள்ளுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்கிற போது, இழந்த நிலையில் இருக்கிற போது, நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற போது, அந்த நிலையில் இருக்கிற போது நம்பிக்கையே நம்முடைய வாழ்க்கையில ஊட்டுகிற ஒரே ஒருவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் மட்டும்தான். அன்பார்ந்தவர்களே, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று பார்த்தோமானால், வேதத்திலே தன்னுடைய ஏழை தாயாய் தன்னுடைய வாழ்விலே தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரமாய் இருக்கிற மகனை இழந்திருக்கிற சமயத்திலே தேவன் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை தான் அவனுடைய வாழ்விலே கொடுத்த, மீண்டும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம் தான் இந்த வேத பகுதி அமைந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாயனூர் என்கிற நாசரேத்திலிருந்து தென்கிழக்கிலே ஒரு சிறிய ஹேர்மோன் மலைகள்
அந்த மலைச்சரிவிலே இருக்கும் ஒரு ஊர். அது 8 மைல் தூரமாய் இருக்கிற ஊர் தான் இந்த நாயனூர் என்கிற ஊர். அங்க நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த நாளுடைய வேத பகுதியிலே நமக்கு தியானமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 காரியம் கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, நம்பிக்கை இழந்த கைப்பெண், நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவர். நம்பிக்கை இழந்த கைப்பெண், நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவர் என்கிற இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் கடவுள் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்பிக்கை ஊட்டுகிறவராய் இருக்கிறார். நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற பிள்ளைக்குடைய வாழ்வுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை. முதலாவது பார்த்தோம்னால் நம்பிக்கை இழந்த கைம்பெண், 12வது வசனம். அவருடைய வாழ்விலே அங்கு பார்த்தோம்னால் அவர் ஊர் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட கூடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனை இழந்து தனிமையிலே வாழுகிறாள் அருமை அவருடைய தாயார், அந்த கைப்பெண். அவளுக்கு ஒரு ஆதாரமாய் இருப்பது தன்னுடைய ஒரே ஒரு மகன்தான். அவனும் அது வாலிப மகனாய் இருக்கிறான். அந்த வாலிப மகன் மரித்து விட்டான். அவன் உடலில் அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறார்கள். இந்த நிலையில்தான் எதிர்காலம் இருளாகி போய் ஆதரவற்ற நிலையில காணப்பட்ட அந்த தாய், என் நம்பிக்கை எங்கே, இனி எனக்கு யார் ஆறுதல் சொல்வார்கள் என்று கண்ணீரோடு அழுது புலம்பி தன் மகனை இழந்த நிலையில் இருக்கிற போது, தன் மகனை ஒரே ஒரு மகனாய் எனக்கு நம்பிக்கை அவன்தான் என்று சொல்லி தன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்த நிலையிலே மகனை இழக்கிற போது அவள் கண்ணீர் வடித்து கதறி அழுது நிலையில் இருக்கிறாள். நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற போது நம்பிக்கையின் செயல்களில் நமக்கு ஊட்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறவராய் வருகிறார் என்று பார்க்கப்படுகிறது. அப்படி நம்பிக்கை நிலையிலே அவள் இழந்த நிலையில் இருக்கிற போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று பார்த்தோம்னால், உடைக்கப்பட்ட கப்பலை போல அவருடைய நிலை இருந்தது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலை மாறி போன நிலையாய் இருந்திருக்கலாம் என்று பார்க்க முடிகிறது. எனவே நம்பிக்கை எழுந்த முதல் தலைப்பிலே நம்பிக்கை எழுந்த கைம்பெண்ணாய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிற போது நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவராய் இருக்கிறார். தன் வாழ்விலே எல்லாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்ட நிலையிலே கருணையின் வடிவமாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அப்பெண்ணின் நிலையே அவர் பார்த்து அவள் மேலே மனதுருகி என்று அழாதே என்று சொல்லுகிறார். நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற அந்த பெண் தன் வாழ்க்கையில ஒரே மகனை இழந்து இருக்கிற அந்த சமயத்துல அவள் கண்ணீரோடு அவள் அழுது புலம்பிய நிலையில் இருக்கிற போது இயேசு ஆண்டவர் கருணையின் வடிவமாகிய கர்த்தர் அந்த பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி மீது மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆறுதல் சொல்லுகிறார். ஆதரவற்ற நிலையில் இருக்கிற அந்த கைம்பெண்ணை இயேசு தேடி செல்லுகிறார், ஆறுதல் சொல்லுகிறார். அவருடைய அழுகையை பார்த்து அவர் மூலமாய் அழைக்காமல் தேடி வருகிறார். அந்த அழுகையின் வடிவத்திலே கடவுள் தேடி வருகிறார் என்று பார்க்கிற போதும் கண்ணீர் விடும் சூழலில் கண்ணீராக களைப்பாக மாற்றுகிற கடவுளாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே அந்த பெண்மணி தன்னை சுற்றி இருக்கிற நிலையை பார்த்து இயேசு தேடி சென்று அந்த பெண்மணி எடுத்து போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பெண்மணி சுற்றி இருக்கிற வெகு ஜனங்கள் அந்த பெண்மணியுடைய மத்தியிலும் அவர் ஊர்களுக்கு மத்தியிலே அந்த பெண்மணி குறித்து மிக மிக நல்ல ஒரு அபிப்பிராயம் வைத்த ஒரு பெண்மணியாய் இருக்கிறாள். எனவேதான் சுற்றுப்புறம் எங்க இருக்கிற ஜனங்கள்
அந்த பெண்மணியுடைய இல்லத்துக்கும் அந்த மகனுடைய மரித்து போன நிலையை பாடியை தூக்கி கொண்டு கடந்து போகிற போது வெகு ஜனங்கள் அவரை சுற்றி வருகிறதை பார்க்க முடிகிறது. எனவேதான் திரளான ஜனங்கள் அவளோடு வந்திருந்தது என்று பார்க்கிற போது அங்கு நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அந்த விதவையை பார்த்து மற்றவர்களும் அழத் தொடங்கினார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போதுதான் வாலிபனை தூக்கி செல்லுகிற அந்த பாடைக்கு முன்பாக வந்து இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அவனுக்கு உயிர்ப்பித்து கடவுள் செய்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவம் கடவுள் நமக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை. அன்று அவளுடைய தேவையை சந்தித்தார். நம்பிக்கை எழுந்து புலம்ப நிலையில் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு சுகம் பெற்று அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறார். ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறோமா? அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்கு மேல யாரு இருக்க போறாங்க? இதுக்கு மேல என்னை யாரு காப்பாத்த போறாங்க? அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தா கடவுள் உன் நம்பிக்கையே அவர் வீண் போக மாட்டார். அப்படி நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையில இழக்கிற சமயத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறார். ஒருவேளை எதையெல்லாம் நம்பிக்கை நிலையற்ற நிலையில் இருக்கிறதோ, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில அவ்வளவுதான் என் வாழ்க்கை முழுங்கி போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் பயணிங்கள். சிலுவையை உங்களுக்காக தான் இந்த உலகம் வாழ்விலே அவரே நமக்காக வந்து மரித்து அவரே நம்மை மீட்டு அவர் நம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து அவருக்கு சொந்தமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்தமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழக்கிற போது, நம் கவலைப்படுகிற போது, கண்ணீர் வடிக்கிற போது கடவுள் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுடைய வாழ்விலே தந்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். மரணம் ஒருகின்ற தருணம் வந்தாலோ, மரணம் ஒருகின்ற தருணம் வந்தாலோ, மருள விழாதே நல் அருளை விடாதே, மருள விழாதே நல் அருளை விடாதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. தன்னுயிர் ஈந்திட்ட உன் இயேசு நாத, தன்னுயிர் ஈந்திட்ட உன் இயேசு நாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த கடவுளே,
இந்த தியானத்தின் வழியாக காலை வேளையிலே கற்றுக்கொண்ட ஆண்டவரை காரியங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சாமி. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கிற போது அவர் நம்பிக்கை ஊட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த சிலுவைக்கு முன்பாக எங்களுடைய வாழ்வும் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்வு அமைவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் தாங்க சாமி. தேவன் இந்த நாளிலே கொடுத்திருக்கிற மெய்யான வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே அந்த கைப்பெண்ணுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்த சமயத்துல அவர் நம்பிக்கை கொடுத்தாரு. இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களுக்கு மத்தியில, எங்களுடைய சிந்தனைகளுக்கு மத்தியில, எங்களுடைய உலக வாழ்வின் போராட்டங்களுக்கு மத்தியில கர்த்தர் நம்பிக்கை இழந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே அந்த நம்பிக்கையிலே எங்களுக்கும் ஆண்டவரே நம்பிக்கை ஊட்டுகிறவராய் நீர் வாரும் சுவாமி. நீர் வாரும் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக வாரும். ஒவ்வொரு பிரச்சனையை நினைத்து, ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நான் நம்பிக்கை இழந்திருக்கிறேன், கர்த்தாவே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு தம் போராட்டத்தை நினைத்து கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வுக்கு முன்பாக நம்பிக்கை கொடுங்க சுவாமி. நம்பிக்கை கொடுங்க. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே என்று சொல்லி நினைக்கிற போது கர்த்தர் அவர்களுக்கு அவர்களை சிதபடியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. வாழ்வழி பாதையின் வழியாக கேட்ட உம்முடைய மக்களுக்காக ஒவ்வொருத்தரும் வாழ்வும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீர் அருள் என்று நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் பேர்பெறாய் தொட்டு ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் வழி நடத்துங்க ஆண்டவருடைய தயவு கிருபை எல்லோரும் மேல உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இந்த சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக காலை வேளையிலே அடியனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய சபையினுடைய பொறுப்பாளர்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே உடைய ஏதோ இசை வழியாக இருக்க அன்பு தம்பியோடும் ஆண்டவரே டிபெண்ட் ஸ்கூலுடைய ஒவ்வொரு ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவரே இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்வோடும் கர்த்தர் அருளுமான ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட ஏதோ மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய அருமை ஜீவ அங்கிளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தினால் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். நேற்று தினத்திலே கூட மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட அவருக்கு உம்முடைய கரத்தினாலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த நாளுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக, அன்றைய செல்வி பிளஸ்ஸி சுனிதா அவர்களுக்காக, மாஸ்டர் ஜோகன் சாமுவேல் பிரின்ஸ் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய கரம் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் பயணங்கள் ஆண்டவரே அத்தனை வேலைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு முன்பாக இதனால் ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படியாய் இந்த காலை வேளையிலே உம்முடைய கரம் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் உங்களுடைய வாழ்வோடும் பிழைப்போடும் கர்த்தர் நம்பிக்கை தருகிறார் என்கிற நம்பிக்கையோடும் கர்த்தர் உங்களுடைய வாழ்விலை தந்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி. தேங்க்யூ.